வணக்கம் நண்பர்களே. இந்த மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவியத்தின் இந்த மாநாட்டிற்கு மிகச் சிறப்பாக நம்ம முகுந்தன் முரளி ஐயா ஒரு அற்புதமாக இவ்வளோ தூரம் நடத்தி கொடுக்கறதுக்கு என் மனமார்ந்த பாராட்டுக்கள். அதை சென்னையிலேருந்து நமக்கு இவ்வளோ தூரம் வருகை புரிந்து ஒரு அற்புதமான விஷயங்களை நமக்கு சொல்லி, யார் கூப்பிட்டாலும் நான் வந்து இந்த ஜோதிடத்துக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல விஷயங்கள் நான் செய்யணும் அப்படின்னு எப்பொழுதுமே ஒரு எண்ணத்தை உடைய, என் மனதில் எப்போதும் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிற திரு செல்வி ஐயாவை வாழ்த்தி வணங்கிக்கிறேன். ஏன்னா நாம் இங்கேருந்து சென்னை போவோமா, ஆனால் சென்னையிலேருந்து அவர் ஒடியாடுறார். அப்போ அவரை நம்ம எப்படி ஊக்குவிக்கணும்? ஜோதிடம்னா என்ன தெரியுங்களா? புதன்னா இந்த கைகள், இந்த கை தட்டல்கள் தான். வேறு எதுக்காக அவர் வரல? அவர் என்ன பணம் வாங்குறாரா, இல்லை வேறு ஏதாவது பண்ணுறாரா? அவர் செலவு பண்ணி வர்றார். ஸோ ஒரு விஷயத்தை எப்படி ஆழ்ந்து பார்க்கணும், ஜோதிடத்தில் பல விஷயங்கள் இருக்குது. ஒன்றும் இல்லை, ஒரு போன மாதம் ஒரு 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 கருத்தை அவர் தெரிவிக்கிறாரு. எலுமிச்சம்பழத்தை குத்தி போடாதீங்க, மாலையாக போடாதீங்க, அதுக்கு பதில் அதை நீங்கள் முழுசாக கொடுங்கன்னு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பலவிதமான எளிமையான பரிகாரங்கள் பலரும் சொல்கிறோம். ஆனால் எலுமிச்சம்பழங்கிறது ஒரு நல்ல விஷயம், ஒரு ராஜகனி. அது கிருமி நாசினியாக பயன்படுத்த வேண்டியதை நம்ம ஊசியில் குத்தி ஒன்றுத்துக்குமே பயன்படாமல் ஆக்கிடுறோம். உண்டா இல்லையா? ஆனால் அதை கூட அவர் கவனித்து என்ன சொல்கிறாரு, இந்த மாலையை போடாதீங்க, அதை பயன்படுத்துங்க, சாமி மடியில் வச்சு எடுத்துகிட்டு போய் பயன்படுத்துங்க. அப்படி ஒரு எளிமையான சில விஷயங்களெல்லாம் ஐயா இந்த விளக்கேற்றும் பரிகாரங்களும் சரி, உண்மையிலே இந்த அபிராமி அந்ததியோட பரிகாரங்கள்லாம் அவர் சொல்லும்போது நமக்கு பரிகாரங்களில் ஒரு அற்புதமான பரிச்சயங்கள் இருந்தால் கூட அதெல்லாம் ஒரு அற்புத வழிகளை நமக்கு கொடுக்குது. ஸோ அவர் ஜோதிடத்தை பற்றி நிறைய நாம் பேசுகிறோம், ஆனால் அவர் ஜென்ரலாக ஜோதிடர்கள் இப்படி இருங்க அவர் சொன்னார். அதாவது போன நம்ம மேடையிலேயே நம்ம ஆயத்தி குருஜி ஐயா மாநாட்டில் நம்ம இன்சூரன்ஸ் பற்றி பேசினோம். அதுக்கு உண்டான கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர்த்தோட டேட்டா எங்கிட்ட இருக்கு. நான் சும்மா இல்லை, அவர் நினைக்கிறேன் ஐயா சொன்னார், ஐயா இப்படி உட்காந்துருக்காரு, உட்கார்ல 3000 பேர்த்தோட டேட்டா இருக்குது. என்னன்னா இந்த 2 பேரையும் இணைக்க முடியல. இவர் டைமுக்கு அவர் இல்லை, அவர் டைமுக்கு இவர். இதுதான் பிரச்சனை. அப்போது இன்னும் 3000 இல்லை 10,000 பேர்த்துக்கு உண்டான ஒரு விஷயங்களை நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம். பண்ணி உங்களுக்கெல்லாம் இந்த இன்சூரன்ஸுங்கிற ஒரு விஷயத்தையும் இன்னும் அடுத்தடுத்த விஷயங்களையும் ஐயா அவர்கள் கொடுக்கறதுக்கு, ஆயத்தி குருஜி ஐயாவும் கொடுக்கறதுக்கு தயாராக தான் இருக்கிறாங்க. நம்மளும் அதில் ஹெல்ப் பண்ணுறோம். அதனால் ஜோதிடத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி காமிக்க முடியுமா அப்படின்னு எந்நேரம் சிந்திச்சிக்கக்கூடிய சில மனிதர்களுக்கு நாம் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அவ்வளோதான். அதில் முகுந்தன் முரளியெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டே வர. நமக்கு தெரியும் மாநாட்டை பற்றி. ஏன்னா தொடர்ந்து 5 மாநாடு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தோடு நடத்தியிருக்கோம். தொடர்ந்து 5 மாநாடு நடத்தியிருக்கோம். ஆனால் ஒவ்வொன்றுலேயும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். நம்ம எல்லாம் நடத்திட்டு போவோம், அடுத்த நாள் ஃபேஸ்புக்கில் ஐயா சொன்ன மாதிரி ஒரு கழுவி ஊற்றிட்டுருப்போம். அது ஜோதிடர்களுக்கே இந்த பொறாமை மட்டும் ஆகவே ஆகாது. எந்த வகையிலையும் நம்ம எல்லாத்தையும் ஊக்குவிக்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய ஒரு மேடையை உங்களுக்காக கொடுத்து இவ்வளோ தூரம் அவரெல்லாம் பண்ணுறாரு. அவர் நல்லா நீங்கள் கைதட்ட உங்களுக்கும் உற்சாகம், அவருக்கு வந்தவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. உங்கள் கூட ஒருத்தர் இருக்காருன்னா அவரை நம்ம வளர்த்தி தான் விடணுமோ ஒழிய அவங்களுடைய வளர்ச்சியை கண்டு நம்ம பொறாம்பரில் அர்த்தமே இல்லை. அதே மாதிரி ஒரே ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் உங்களுக்காக. ஏன்னா ஜோதிடத்தை பற்றி ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டாருன்னு நினச்சிக்கூடாது. ஜோதிடம் தான் நம்ம மூச்சு, ஜோதிடம் தான் எல்லாமே, பேச்சே ஜோதிடம் தான். நண்பர்களே, நீங்கள் திருமண பொருத்தம்னு ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த திருமண பொருத்தத்தில் பல பிரச்சனைகள் வருது. இப்போ லக்கணம் 6-8 இருக்குது. ஒரு பொண்ணோட லக்கணமும் ஒரு மாப்பிள்ளையோட லக்கணமும் 6-8 இருக்குது. சேர்த்தலாமா? சேர்த்தலாம். ஒரு மிதுன லக்கணம் ஒரு பெண்ணுக்கு, ஒரு மகர லக்கண ஆண் வராங்கன்னா யாரோ ஒரு ஜாதகத்தில் அந்த மிதுன லக்கணத்துக்கு உண்டான புதனும் இந்த மகர லக்கணத்துக்கு உண்டான சனி சேர்ந்து இருந்தால் கட்டாயம் சேர்த்தலாம். சந்திரன் 6-8 இருக்கு.
நீங்கள் எல்லாம் சந்திரன் ஆரட்டை இருந்தால் சேர்த்த மாட்டேங்கிறீங்க, அப்படித்தானே? அப்படிதான். ஆனால் எத்தனையோ நான் ஜாதகம் பார்க்குறோம், சந்திரன் ஆரட்டா சேர்த்து வச்சுருக்காங்க, சூப்பராக வாழ்கிறாங்க. என்ன சார் பண்ணுறது? சந்திரன் என்ன, அந்த ராசி நாதன்கிற 2 பேர். இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு ரிஷப லக்னம், ஒரு ரிஷப ராசி, ஒரு தனுசு ராசி, 2 6 தான் வரும். 2 6 தான் வரும். இந்த இடத்துல குரு சுக்கிரன் நினைவு இருந்தா, ஏதோ ஒரு ஜாதகத்தில் குரு சுக்கிரன் நினைவு இருந்தா 2ஐயும் சேர்த்து வச்சிங்கன்னா வாங்கு வாழ்கிறாங்க. என்ன ஆயிரப்போகுது? அதே மாதிரி 2 7 கெட்டு போனால் ஜோதிடத்தில் சேர்க்கக்கூடாது, அப்படி தானே? 2 7 கெட்டு போனால் திருமண பொருத்தம் பார்க்குறீங்க, பார்த்த உடனே ஐயோ ஆகவே ஆகாதுப்பா அப்படின்ட்டு தள்ளி வச்சிடுறீங்களா? இன்னைக்கு திருமணமே நடக்காமல் போகிறதுக்கு முக்கியமான ஒரு 70% காரணம் நம்மளாக தான் இருக்கு. அவங்க ஏதாவது சேர்ந்து வந்தால் கூட நம்ம என்ன பண்ணுறோம், இதாகாது அதாகாதுன்னு. அப்படி போகாதீங்க. எத்தனையோ விதி விலக்குகள்னால உருவாக்கப்பட்டது தான் இந்த ஜோதிடம். எத்தனையோ விதி விலக்குகள்னால உருவாக்கப்பட்டது தான் இந்த ஜோதிடம். 2 7 கெட்டு போச்சு, ஆனால் வாழ்கிறாங்களா இல்லையா? நீங்கள் பாருங்கள், நீங்கள் வயசானவங்க ஜாதகத்தை பாருங்கள், 2 7 2 பேர்த்துக்குமே கெட்டு போயிருக்கோம், ஆனால் வாழ்கிறாங்க. 2 5 கெட்டு போயிருக்கோம், ஆனால் குழந்தை இருக்கு. எப்படி தெரியுங்களா? அங்கே ஒருவருடைய ஜாதகத்தில் 3ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் வலுப்பெற்று இருந்ததுன்னா 2 7 கெட்டால் தான் என்ன, தேவையே இல்லை. பாக்கியத்தை 7ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் எது? 3. புரிஞ்சுதுங்களா? 2ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் எது? 10. இந்த 2 வலுப்பெற்றா நீங்கள் ஒரு ஜாதகம் நீசம் இருக்கலாம், ஒரு கிரகம் அஸ்தமனம் இருக்கலாம், ஒரு கிரகம் நீசம் இருக்கலாம். ஆனால் அந்த கிரகம் நின்றதற்கு 9வது இடம் வலுப்பெற்றுச்சுன்னா அவங்க மென்மேலும் அந்த கிரகத்தினால வெற்றி மேல் வெற்றியை தான் பெறுவாங்க. அப்போ 3ஆம் இடம் வலுப்பெற்றிருந்து 10ஆம் இடம் வலுப்பெற்று இருந்தாவே நீங்கள் தைரியமாக அந்த ஜாதகத்தை 2 7 கெட்டு போச்சுன்னு தள்ள வேண்டிய அவசியமே இல்லை. ஜோதிடத்தில் எல்லாரும் பொருத்தம் பார்க்குறது 2 7க்கு தான், அதுக்கு தானே பார்க்குறீங்க. ஆனால் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாமல் போகிறது 3ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னா நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாது. நீங்கள் பாருங்கள், 3 கெட்டவர்கள் சீக்கிரம் திருமணம் நடக்காது. அவங்க வசதி இருக்கட்டும், வாய்ப்பு இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், சீக்கிரம் நடக்காது. ஏன்னா 7ஆம் பாவத்திற்கு அது பாக்கிய பாவம் 3. புரிஞ்சுதுங்களா? இந்த திருமண பொருத்தம் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு அற்புதமான வகுப்பாக, கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் வகுப்பாக எடுத்து இன்றைக்கி அந்த திருமண பொருத்தத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ நம்ம மகேந்திர பொருத்தம் இருக்குது அப்படிங்கிறோம். ஆனால் குழந்தை இருந்தால் மகேந்திர பொருத்தம்னா குழந்தை பொருத்தம், குழந்தை இருக்கா இல்லையான்னு பார்க்குறது. ஆனால் 7வது நட்சத்திரம் இருந்தால் மகேந்திர பொருத்தம்னு பேர். 7வது அதானையா, 7வது நட்சத்திரம் இருந்தால் மகேந்திர பொருத்தம். ஆனால் 7வது நட்சத்திரம் வதை தாரை, எப்படி சேர்த்தலாம்? பெண்ணின் நட்சத்திரத்திலேருந்து ஆணின் நட்சத்திரம் 7வதாக வந்தால் மகேந்திர பொருத்தம் இருக்குது, நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்க, புள்ள பிறக்குது, ஆனால் டைவர்ஸ் ஆயிருக்கு. வதை தாரை அது யார்? பெரியவர்கள் இங்கே வந்திருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் என்னுடைய பணிவான வணக்கம். மேடையில் எல்லாத்துக்குமே புகழ்பெற்ற ராமன் தன் மனைவியை தீ குளிக்க வைக்கிற அளவுக்கு போயிட்டார். நட்சத்திரம் வேலை செய்தா செய்யலையா? நட்சத்திரம் வேலை செய்து, எல்லாமே வேலை செய்யுது, ஜோதிடத்தில் செய்யாதே இல்லை. அப்போ மகேந்திர பொருத்தம்னு ஒன்று இருக்குதா? மகேந்திர பொருத்தத்தை பார்த்தா என்ன இல்லை, வதை தாரையில் சிக்கி அழிவான். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. வதை தாரைக்கு கர்ணன் பூரட்டாதி, கிருஷ்ணன் ரோகிணி. கர்ணனை கடைசி வரைக்கும் முடிச்சு விட்டது யாரு? ரோகிணிக்கு உண்டான கிருஷ்ணர் தானே. பாருங்க, தேர் போய் சிக்குதா? அவர் சங்கு சக்கரதாரி ரோகிணி வராரா? எல்லாத்தையும் அவன் வாங்கிட்டு உர்ரா அம்பன் அடிச்சுட்டு போயிட்டாரா? அப்போ 7வது நட்சத்திரம் அது வதை நட்சத்திரம் தான். அது
வதை நட்சத்திரம் தான். உங்களுக்கெல்லாம் ஒரு ஓப்பன் சேலஞ்சு கொடுக்குறேன். எல்லாரும் சந்திராஷ்டமத்தை பற்றி பயப்படுறீங்களா? பயப்படுறீங்க தானே? எல்லாரும் பயப்படுறீங்க தானே? சும்மா கதை விடாதீங்க. ஆனால் சந்திராஷ்டமம் அன்னைக்கு யாராவது செத்து போயிருக்காங்களா? இல்லையே. ஏன் இல்லையே? அது ஏன்? அதை விட மோசமானது ஏதோ ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் நட்சத்திரத்தில். புரிஞ்சுதுங்களா? நீங்கள் 17வது நட்சத்திரம் தான் சந்திராஷ்டம நட்சத்திரம். அதில் பாதி நன்மைன்னு போட்டிருக்கான் தார பலனில். அது கண்டு பயப்படுறீங்க. அதை விட மோசமான நட்சத்திரம் இருக்குது. அதை விட மோசமான தாரை ஒன்று இருக்குது. வேணுமா உங்களுக்கு? வேணுமா? 10ல் இல்லைன்னா முடிச்சிட்றேன். எங்கே சொல்ல போகிறீங்க? எங்கே கிடைக்க போகுது? அதுதாங்க வதை வைநாசிகம் 22வது. அது இருக்கிறதுலே மோசம். 22 கவனம். கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா ஆக்சிடென்ட் ஆகுது, இல்லைன்னா பிரச்சனை ஆகுது. 22வது நட்சத்திரம் உங்கள் என்ன நட்சத்திரமோ அந்த தாரையின் அதிபதியினுடைய திசை புத்தி அந்தரம் வரும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். கோச்சாரத்திலும் அந்த அந்த கிரகம் வேலை செய்கிறது. கவனமாக இருக்கணும் என்று சொல்லி நீங்கள் எல்லாருமே பரிகாரத்துக்கு நிவர்த்தி ஸ்தானத்தை பார்க்குறீங்க. ஐயா மாதிரி எளிமையான பரிகாரம் சொல்லணும். உங்களுக்கு இன்னொரு டிப்ஸையும் கொடுத்துட்றேன். எதுவுமே எனக்கு தெரில சார், ஜோதிடத்தை பார்த்துட்டு எனக்கு நிவர்த்தி ஸ்தானம் எடுக்க தெரியல. நிவர்த்தி ஸ்தானம்னு ஒன்று சொன்னதே நம்ம தான். நிவர்த்தி ஸ்தானம்னா நின்ற இடத்துக்கு எந்த பரிகாரம் பண்ணுறீங்களோ அந்த அதிபதிக்கு நேர் 7 தான் நிவர்த்தி ஸ்தானம். அப்படியெல்லாம் வேண்டாம், அப்படியெல்லாம் வேண்டாம், எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்? டைரக்டாக எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது என்ன தெரியுங்களா? என்ன தெரியுமா? உங்களுடைய 9ஆம் அதிபதி, நீங்கள் பாதகாதிபதியாக இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, உங்கள் 9ஆம் அதிபதியை நீங்கள் இயக்கினால் மாபெரும் வெற்றி உங்களுக்கு கிடைத்தே தீரும். இந்த மாவட்டத்தில் ஒரு முக்கியமான வீடியோ சொல்லி மிகப்பெரிய வெற்றியை நான் அடைஞ்சிருக்கேன். இதே நாமக்கல் மாவட்டத்தில். அது தைரியமாக ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா அவருடைய ஒத்துழைப்போடு தான் சொல்கிறேன். மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அப்போது எந்த பாவாதிபதிக்கும் எப்பவுமே பாவத்தை பார்க்காதீங்க. பாவாதிபதி நின்ற இடத்துக்கு 9 இயக்குங்க. நீங்கள் பரிகாரத்தில் நம்பர் 1 வெற்றி பெறுவீங்க. சின்னதாக இருந்தால் போதும். சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்தா பசுமாடு கண்ணு தானம் கொடுத்தா ஜெயிப்பான். இல்லைன்னா மன வாழ்க்கையில் பிரச்சனை தொந்தரவு ஏதோ ஒன்று வந்துகிட்டே இருக்கு. உண்டா இல்லையா? அது 6, 8, 12 பாதகமாக இருந்தா உண்டா இல்லையா? பசுமாடு கண்ணு இன்னைக்கு என்ன விலை? 50,000 ரூபா. பாவம் தானே மக்கள். ஐயா சொன்ன மாதிரி நம்ம ஒன்று சொல்லுவோம். வேணுமா? சுக்கிரனும் சந்திரன். சுக்கிரன்னா என்ன தெரியுங்களா? சோப்பு. சுக்கிரன்னா சோப்பு, சந்திரனா குளிக்கிறது. சோப்பை தானம் பண்ணு. என்ன ஆயிருப்போகுது? எஸ்ஆர்னோ? சுக்கிரனா சோப்பு, சந்திரனா சந்திரிகா சோப்பு கொடு. எஸ்ஆர்னோ? அதே ஒரு பெண் ஆசிரமத்துக்கு வாங்கி கொடுங்க. பெண்கள் அனாதை ஆசிரமத்தில் இருக்காங்களா? அவங்களுக்கு வாங்கி கொடுங்க. சுக்கிரன் சந்திரனுடைய தோஷம் பசுமாடு கண்ணிலிருந்து வெறும் சோப்பில் தீர்கிறது என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு எனக்கு வழங்கிய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் தலைவர் முகுந்தன் முரளி ஐயா வாழ்த்தியும் எங்கள் செல்வி தாமை அவர் நான் பாராட்டினில்லை, எப்பவுமே பாராட்டிட்டு தான் இருக்கேன். இந்த வாய்ப்பை வழங்கிய எனக்கும் ரொம்ப நன்றி நன்றி நன்றி.